என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, மத்திய கிழக்குல இன்னைக்கு 2 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அமெரிக்கா நேற்று தாக்குதல் நடத்தியதையும், பந்தர் அப்பாஸ் பகுதியில் ஈரானுடைய தெற்கு பகுதிகளில் திடீரென அமெரிக்கா தாக்கி அழித்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போது துரோகம் இழைப்பது அமெரிக்கா மற்றும் யூதர்களுக்கு கைவந்த கலை. இந்த போர் ஆரம்பித்து நாளை வியாழக்கிழமை பிப்ரவரி 28, மார்ச், ஏப்ரல், மேயோடு 3 மாதங்கள் முடிய போகிறது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள். இன்றோடு நாளை ஒரு நாள் 3 மாதங்கள். அமெரிக்கா இந்த போரில் கண்ட வெற்றி என்ன? படுதோல்வி அடைந்தது. அந்த படுதோல்வியை மறைப்பதற்குத்தான் நேற்று சமாதான பேச்சு நடந்து கொண்டிருக்கிற போதே அமெரிக்கா தாக்குதலை நடத்தியதன் பின்னணியில் பல சுவாரஸ்யமான கருத்துக்கள் அமெரிக்காவிலிருந்தும், ரியூட்டர்ஸ் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ், இது அல்லாமல் அட்லாண்டிக்ஸ் மேகசின்ஸும் வெளியிட்டிருக்கிறது. இந்த கருத்துக்களையும் பார்ப்போம். மிக முக்கியமாக அமெரிக்கா தாக்குதலுக்கு பென்டகன் விளக்கம் அளித்தது என்னவென்றால், அதாவது இது ஒரு ப்ரீஎம்ப்டிவ் தற்காலிக தாக்குதல் அல்லது தங்களை முன்னாள் தாக்குதல், டிஃபென்சிவ் மெக்கானிசம், இப்படியெல்லாம் பல பேர்கள் இருக்கிறது. அதுக்கு முன்னையே தாக்கி நாங்கள் எங்களுக்காக பாதுகாத்து கொண்டோம், பின்னாடி தாக்கணும். இப்போ பென்டகன் சொல்லுது, நாங்கள் எங்களை தற்காத்து கொள்வதற்குத்தான் இந்த தாக்குதலை நடத்தினோம். தற்காத்து கொள்வதற்கு என்ன ஒரு தாக்குதல்? பென்டகனுடைய அதிகாரிகள் சொல்கிறார்கள், கடல் பகுதிகளில் நள்ளிரவு நேரங்களில் இவர்கள் கன்னிவெடிகளை புதைத்து கொண்டிருந்தார்கள், நாங்கள் தாக்கினோம். அது உண்மை அல்ல. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது கத்தரில். கத்தரில் பேச்சுவார்த்தையில் பக்கர் கலிபாவும் அப்பாஸ் அராக்சி போன்ற தலைவர்கள் உட்கார்ந்து நீண்ட நாட்களுக்கு முன்பு கத்தர் இந்த பேச்சுவார்த்தையை கலந்து கொள்கிறது. அப்ப அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்து உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு விருப்பம் இருந்தால் குழுவிடத்திலே தெரிவிக்க வேண்டும் அல்லவா? ஆனால் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டுத்தான் 2 நாட்களுக்கு பின்பு நாம் பேசலாம் என்று சொல்லி அதற்கிடையில் சற்று சாய்ந்திருக்கிற நேரத்தில் செதலி காமினியை படுகொலை செய்தார்கள். 38 பேரை படுகொலை செய்தார்கள். இப்போது இந்த தாக்குதலுக்கு முஜிதபா கமேனி மிகப்பெரிய பெரும் கண்டனத்தை IRGCயும் கடும் தாக்குதல் இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்த நிலையில் இன்றைக்கு தற்போது தாக்குதல் நடந்துவிட்டது. அமெரிக்காவினுடைய USS பிலிப்பைன்சி என்கின்ற டெஸ்ட்ராயர் கப்பல் பின்னால் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. இது முதலாவது தாக்குதல். USS பிலிப்பைன்சி என்கின்ற டெஸ்ட்ராயர் கப்பலின் பின்புறமாக ஈரான் வீசிய அல் நூர் மற்றும் கதர் போன்ற ஆன்டி ஷிப் மிசைல் தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவினுடைய பதிலடி தாக்குதல். அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்த பதிலடி. இரண்டாவது, 5th Fleet, அதாவது 5வது கடற்படை தளமான பஹ்ரைன், அங்க அவர்களுடைய ஆயில் குடோன், சேமிப்பு குடோன்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் பயன்படுத்தியது ஷாஹின் 129 அல்லது 136 பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஷாஹின் 136 மூலமாக பஹ்ரைனில் இருக்கும் அமெரிக்க இராணுவ தளத்தில் சேமிப்பு குடோன்கள் அது பெரிய அளவில் பட்டியலிக்கிறது. 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். மரணமடைந்தவர்களை பற்றியெல்லாம் அமெரிக்கர்கள் வெளியே சொல்ல போவதில்லை. ஷாஹிருடைய இந்த தாக்குதலில் நிலை குலைந்து போயிருக்கிறார்கள். இன்னும் தாக்குதல்கள் தொடருமா பார்க்கலாம்.
முஜித்தபா கொமேனி என்ன சொல்கிறார் என்றால், கடந்த முறை 100 தலைவர்களை கொலை செய்ததனால் தற்போது ஈரானில் உளவு அமைப்புகள் ஹண்டிங் முசாத்தை வேட்டையாடி வருகிறார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய உள்நாட்டு படைகள், கண்காணிப்பு டொமஸ்டிக் உளவு அமைப்புகள், ஐஆர்ஜிசி, குத்ஸ் படைகள் மற்றும் பஸ்ஸி படைகள் நிறைய கண்டுபிடித்து நிறைய பேரை காலி செய்கிறார்கள், பல ஆயிரக்கணக்கில். இப்பொழுது முஜித்தபா கொமேனி அவர்கள் சொன்னதை இன்றைக்கு பஹ்ரைனில் இருக்கும் 5வது அமெரிக்க இராணுவ தளங்களில் 2 பேர் உயிர் பலியானார்களா, அவசர கட்டத்தில் காயமடைந்தார்களா என்பதை தாண்டி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கடுமையான தீ. 2வது அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் கப்பல் ஒன்று காலியாக இருக்கிறது. அதன் பின்புறமாக ஈரானுடைய ஆன்டிஷிப் மிசைல் நூர் ஆர் கதர் அவர்கள் ஏராளமாக அனுப்பியதாகவும் வான்வெளியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும், அதை தாண்டித்தான் இந்த டெஸ்ட்ராயர் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்று ஜலசந்தியில் உளவு பார்த்த ஒரு விமானம், மற்றொரு ஆளில்லாத விமானம், F-சீரியஸ் அல்லாமல் மற்றொரு விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஈரான் வான் பாதுகாப்பு விவகாரத்திலே அவர்கள் வலுவாக இருப்பதாகத்தான் நாம் இப்போது தெரிந்து கொள்ள முடிகின்றது. முஜித்தபா கமேனி தற்போது செய்திகளை கடத்துவதில் பல நாட்கள் ஆவதாகவும், அந்த செய்திகள் கடத்துவதில் ஒசாமா பின் லேடன் கையாண்ட அதே முறையில் எந்த ஒரு டிஜிட்டலைஸ் செல்போன் மட்டுமல்ல, எந்த கருவியும் இல்லாமல் தற்போதைய 10 பேப்பர்கள், பேனாக்களை கூட அவர்கள் பயன்படுத்தாமல் ஒரு விதமான காகிதம் அல்ல, எதிலோ ஒன்றை எழுதுகிறார். அது அவர் தங்கியிருக்கிற இடத்திலிருந்து எங்கே செல்கிறது, எப்படியோ கடைசியில் உத்தரவுகளாக பிறப்பிக்கப்படுகிறது. அவற்றில் என்ன பாஷை எழுதப்பட்டிருக்கிறது, அதை படித்தாலும் யாருக்கும் புரியாது. கடைசி கட்டளை பிறப்பித்திருப்போர் அதை படித்து முடிக்கவும் அந்த எழுத்துக்கள் தன்னாலே மறைந்து விடுகிறது. அது ஒளியில் அப்படியே உருகி விடுகிறதாம், மெழுகு போன்று. அவர் என்ன எழுதினார், எந்த பேனாவை எழுதினார், எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள் முஜித்தபா கொமேனி வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மலைகளுக்கு கீழ் இருக்கிறார். நிறைய தலைவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவற்றில் ஜன்னல் கதவுகள் கூட இல்லாத அளவில் ஆட்களை சேட்டலைட் தொழில்நுட்பத்தின் மூலம் நுகர்ந்து விடக்கூடாது என்பதையும் கவனம் வைத்திருக்கிறார்களாம். ஏனென்றால் அவர்களுடைய இழப்பு ரொம்ப அதிகமானதல்லவா. இனி யாரையும் இழந்து விட்டால் அவர்களால் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. இது முதல் ரகம். ஆகவே அமெரிக்கா ஏன் இந்த தாக்குதலை நடத்தியது என்ற கேள்வி, ரியூட்டர்ஸ் ஒரு விஷயத்தை சொல்கிறது, அட்லாண்டிக் மேகசின் சொல்கிறது, அமெரிக்க அதிபர் குழப்ப நிலையிலே இருக்கிறார். என்ன செய்யறது, யாது செய்யறது அவருக்கு புரியல. ஆக தன்னை காட்டிக்கொள்வதற்கு, தான் வீரன் என்று காட்டிக்கொள்வதற்கு, தன்னுடைய தேசத்தில் யாரும் ஓவர்கம் பண்ண முடியாது, இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவதற்கு இப்போது அவர் தாக்குதலை நடத்தி இருக்கிறார். இது செப்டம்பர் நவம்பரில் நடக்கும் தேர்தலுக்கு தங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அவர் முட்டாள்தனமாக சிந்தத்தின் விளைவாகவும், அமெரிக்காவினுடைய மைக் பிபி முன்னாள் அமைச்சர் அவர் போன்றவர்கள் இந்த ஒப்பந்தத்திலே நீங்க கையெழுத்திடாத, இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமெரிக்காவினுடைய மேலாண்மை ஆதிக்கம் உலகத்திலிருந்து கீழாயிரும். என்ன ஒப்பந்தம் இது, ஹெர்மூஸில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அணு ஆயுதங்களை தரமாட்டேன், எங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும், எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டால் எப்படி என்று குழப்பியது மட்டுமல்லாமல், இஸ்ரேலியர்கள் அமெரிக்காவில் எல்லா துறைகளிலும் ஆளுமை. மைக் பிபி அப்படித்தான் சொல்கிறார். இது அமெரிக்காவுக்கு தலைகுடிவு என்று சொன்னதன் விளைவாக அவர் ஒருதலை பட்சமாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அமெரிக்க நாளேடுகள் அனைத்தும் தெரிவிக்கிறது. குறிப்பாக அட்லாண்டிக் மேகசின். இது போரியலை குறித்து ரொம்ப தெளிவா பேசக்கூடிய ஒரு மேகசின்ஸ் அட்லாண்டிக். இப்ப நமக்கு பேசுவது
அமெரிக்க அதிபர் பொதுவாக சர்வதேச செய்தியாளர்கள், முகமையாளர்கள், ஆய்வாளர்கள், போரியல் வல்லுநர்கள், ஓய்வு பெற்ற அரசியல் தலைவர்கள், இராணுவ தளபதிகள் எல்லாரும் சொல்வது ஒரு சீஸ்ஃபயர் என்றால் ஒரு டெக்னிக்கலா எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்கணும். அமெரிக்க அதிபர் இதுவரை ஈரானோடு பேசுவதற்கு அவர்கள் அனுப்பியது யார்? ஒன்று ஸ்டீவ் விட்கான். அவர் ரியல் எஸ்டேட் பங்குதாரர். இவருடைய கோல்ஃப் மைதானத்தில் ஒரு நண்பர். அவருக்கு மத்திய கிழக்க பற்றியோ ஜியாகிரபியோ பூகோளமோ வரலாறு தெரியாத ஒருவனை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இரண்டாவது, அவருடைய மகளை மிடித்த ஒரு யூதர் ஜெரி குஷ்னர், அவரையே அனுப்பியிருக்கிறார்கள். இவாங்கா ட்ரம்புனுடைய காதல். இப்போ அந்த பெண் கூட யூத பெண்ணா மாறி இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாத ரியல் எஸ்டேட் வேலை செய்கிற ஒரு வியாபாரியும் மருமகனையும் அனுப்பினால் இவனுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் என்று அமெரிக்காவில் முறுமுணுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்து யாரையும் கலந்தோசிக்காமல் இவர் எடுக்கிற முடிவை ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் தள்ளி போய்விடுகிறார்கள். 29 தான் பிரசிடென்டியல் எலெக்ஷன்ல நிற்கும் போது அமெரிக்க அதிபருடைய இந்த கடும் போக்கு, முட்டாள்தனமான நடவடிக்கைகள் தனது வெற்றியை பாதிக்குங்கிறத ஜெடி வான்ஸ் நன்கு உணர்ந்திருக்கிறார். கடும் போக்குவாதியான மார்க்கோ ரூபியோ இவரோடு பயணிக்கிறார். அவர் வேட்பாளர் போட்டியில் இல்லை. இப்படி அமெரிக்கர்கள் எல்லோரும் கொஞ்ச நாளாவே பீட் ஹெட்செட்டையும் காணவில்லை. இந்த நிலையில் தற்போது ஈரானை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் மிகுந்த புத்திசாலிகளாகவும் ஷூரா கமிட்டியின் மூலம் மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்ட பின்புதான் ஒவ்வொரு முடிவுகளையும் தாமதித்தே அறிவிக்கிறார்கள் என்றும் சர்வதேச பார்வையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இதற்கிடையில அமெரிக்காவை கடும் அழுத்தத்திற்கு சீனா உள்ளாக்கியது, ஈரானை ரஷ்யா உள்ளாக்கியது அல்லது பேசியது. ஈரானுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஈரான் ரெடியாக இருக்கிறது. ஈரான் என்ன சொல்லுது? அணு ஆயுதங்களை முஜிதபா கொமேனி சொன்னார் கடைசியில், நாங்கள் கொடுக்க போறதில்லை, இது எங்களுடைய சாவரின். நீ வச்சிருக்கிறா, உலகத்துல எல்லா நாடும் வைத்திருக்கிறா, நானும் வைத்திருப்போம். ஏன்னா நாங்கள் உலகத்தின் பெரிய நாடுகளில் ஒன்று, எங்க நாட்டுக்குள்ள இறையாண்மையை பாதுகாப்போம். உன்னுடைய ஆள் வச்சிருக்கான 67க்கு பிறகு 300 அணுகுண்டுகள், அதை பற்றியெல்லாம் பேசாம நாங்க அணுகுண்டுகள் தயாரிக்காமல் நல்ல பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கே தடை செய்ய நினைத்தால் நாங்கள் ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இரண்டாவது கோரிக்கை ஐஆர்ஜிசியின் கோரிக்கை. ஹெர்மூஸ் நாங்க ஈவன் கன்வென்ஷனல் லா ஆஃப் கன்வென்ஷன் அடிப்படையில் நாங்கள் சுங்க கட்டணம்லாம் வசூலிக்கலைங்க. பொதுப்பாதைக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதே யுஎன் தப்புங்கிறான். இது எங்க இடம் தானே? ஆமா, எங்க இடம் தான். சரி, நாங்கள் சுங்க கட்டணம் வசூலிக்கலை, போற கப்பல்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், அவர்களுக்குள்ள எது ரிப்பேர் வந்தால் எங்களுடைய டெக்னோக்ராட்ஸ் வராங்கிற எல்லா உதவியும் நாங்கள் செய்யும்போது ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்குறது எப்படி நீங்கள் சுங்க கட்டணங்கிறீங்க, பகல் கொள்ளைங்கிறீங்க, கடல் கொள்ளைன்னுலாம் சொல்றீங்கன்னு. படுத்துக்கிட்டு போர்த்தினாலும் போர்த்தி கொண்டு படுத்தாலும் ஒன்றுதான் என்ற அடிப்படையில் விவகாரமான விளக்கத்தை ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்தது. இரண்டாவது விவகாரம். மூன்றாவது, நாங்க போரே செய்யலையே, எங்களை அநியாயமாடிச்சு இவ்வளவு பேரை குறை செஞ்சுக்கு ஒரு 27 லட்சம் கோடி கொடு. நான்காவது, பெலிஸ்டிக்ஸ் விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. அதே சமயம் லெபனானில் போரை நிறுத்து. இதுதான் அவர்களுடைய முடக்கப்பட்ட எங்கள் பணத்தை கத்தர் வங்கிகளிலிருந்தும் நாங்கள் உலகத்தை போல் வர்த்தகம் செய்வதற்கு ஆல் பேரியர் அப்டிக்கிள் வில் பி எராடிகேட், அது கண்டிப்பாக அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வைத்தார்கள். இதையெல்லாம் ஒப்புக்கொண்ட நிலையில்தான் அமெரிக்காவிலிருந்து சில கடும் போக்குவாதிகளின் குரலுக்கு எல்லாம் சொல்வதையும் கேட்கிற டொனால்ட் ட்ரம்ப், அவருக்கே சரியாக புத்தி இல்லை, அதை ஏற்றுக்கொண்ட நிலையில்தான் அவசர கதியில் இந்த தாக்குதலுக்கு அவர் முனை மழுங்கி புத்தியால் உத்தேசப்பாக ஆதரவுப்பட்டு பந்தர் அப்பாஸினுடைய தென்பகுதிகளில் இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கிறது. தற்போது முழுமையாக ஹெர்முஸ் அவர்களுடைய கையில தான் இருக்கிறது. இந்த நிலையில தான் USS பிலிப்பைனி அது நூர் மற்றும் கதர் மூலம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது, டெஸ்ட்ராயர். அதே மாதிரி பஹ்ரைன் இருக்கக்கூடிய 5வது கடற்படை தளத்தில் சேமிப்பு கிடங்குகள்
பற்றி எரிகிறது. கொடூரமான தீயில் அமெரிக்காவர்கள் 2 பேர் மரணித்தார்கள் அல்லது பயங்கர காயம். இன்னும் பலர் காயத்தோடு இருக்கிறார்கள். அதன் எண்ணிக்கை உலகத்திற்கு வரவில்லை. சீனா கடும் அழுத்தம். சரிங்க. டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈரானை நாம் வெற்றி கொண்டதை போன்று இந்த மாதிரி நடவடிக்கைகளை நடத்திவிட்டால் நமக்கு வருங்காலத்தில் ஒரு பெரும் மதிப்பு, மரியாதை, அமெரிக்காவை தூக்கி பிடித்தோம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யூதர்களின் லாபி. பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு உடல்நிலை சரியில்லை. ப்ரொஸ்டேட் கேன்சர்ல ஆபரேஷன். தற்போது அவருக்கு பேஸ் மேக்கர் வைக்கப்பட்டிருக்கிறது. 76 வயது. தற்போது அவர் மருத்துவமனையில் has been admitted. Ongoing medical under his observation is going on. அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனாலும் இஸ்ரேல் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்றால் அது ஈரானின் கையில் இந்த அணு ஆயுதங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதில் யூத லாபி அமெரிக்கர்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அறிவித்து விட்டார்கள் முஜித்தபா கொமேனி. ஐஆர்ஜிசி இவனுடைய சங்காத்தியமே வேணாம், இவனோடு பார்க்கவே கூடாது என்று சொல்கிறார்கள். மொசாவி இவ்வளவு பெரிய துரோகி, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை நம்மை நம்ப வைத்து கழுத்தறுத்த இந்த துரோகிகளோடு இனி பேசக்கூடாது என முடிவுக்கு முஜித்தபாவும் மொசாவியும் ஏனைய குழுக்களும் வந்திருக்கிற நேரத்தில் இப்போது கூட பக்கர் கலீபாவும் அப்பாஸ் அராக்சியும் ஈரானுக்கு திரும்புவது அந்த விமானங்கள் பாதுகாப்பாக அமையுமா என்ற கேள்விக்கு இப்பொழுது உலகம் முழுவதும் பேசப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இதற்கிடையில் ஈரானுடைய துறைமுகம் ஏராளமான தளங்களை, ஏவுகணை தளங்களை தாக்குதல் நடத்தியதாக CNN நியூஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இது எவ்வளவு பெரிய பொய்! அமெரிக்கா சொல்லுது, நியூஸ் சொல்றது இல்லை, அமெரிக்கா சொல்வதே CNN போடுது. ஏன்னா 13,000 நிலைகளில் இதுவரை குண்டு போட்டீர்கள், அதுவரையுமா ஏவுகணை நடத்தாம இருந்தீங்க, தாக்குதல் நடத்தாம? அப்ப அமெரிக்கா எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுது என்பதை முதலில் நாம் CNN நியூஸ்லேருந்து அறிந்து கொள்ளலாம். அடுத்து CNN நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொன்னா, தற்பாதுகாப்பு நடவடிக்கை என அமெரிக்கா விளக்கம் என்ற CNN விளக்கத்தை இஸ்ரேல் லெபனான் முழுமையாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையிலும் அதனுடைய முடிவுகளும் இப்போது வேறு மாதிரி இருக்கிறது. இப்ப இன்னொரு விவகாரம் என்னவென்றால், அமெரிக்காவில் வாஷிங்டன் போஸ்ட், CNN, அட்லாண்டிகா மேகசின்ஸ் அவர்களுக்குள்ள செய்தியே ரொம்ப மோசம். இதுக்கிடையில ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய முயற்சி ஆபிரஹாம் அக்கார்ட், ஆபிரஹாமுடைய வாரிசுகள். அப்படி நினைத்திருந்தால் ஆபிரஹாமுடைய பிள்ளைகளை கொண்டிருக்க மாட்டானே யூதன். செய்வதெல்லாம் அநீதி செய்வதுதானே யூதர்களுடைய நடைமுறை. உலகத்தில் தாங்கள் மட்டும்தானே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்வது யூதர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆபிரஹாம் அக்கார்டுன்னு ஒன்ன கொண்டு வந்தான் மனுஷன். யாரு? டொனால்ட் ட்ரம்ப். ஜெருசலத்தை தலைநகரமாகவும் மாற்றினார். இதெல்லாம் அவர் செஞ்ச அத்துமீறல். யூதர்களுக்காக இப்போதும் போராடி கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். மிக மோசமான ஒரு அரசியல் தலைவர். இப்ப அவர்கள் ஆபிரஹாம் அக்கார்டில் சவுதி அரேபியா இணைய வேண்டும் என பிரஷர் கொடுத்ததுக்கு சவுதி சொன்னது, ஒரு காலமும் அது நடக்காது மிஸ்டர் பிரசிடென்ட். பலஸ்தீனத்தின் விடுதலை என்பது ஐநாவுடைய பிரகடனம். 49 விழுக்காடு, இவர்களுக்கு 50%, 51%. அப்படி கொடுத்துதான் நீங்கள் இடத்தை முடித்தீர்கள். ஆனால் அந்த மக்களுக்கான விளக்கத்தை, அந்த மக்களுக்கான வாழ்வியலை நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் ஒருபோதும் இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டோம். இரண்டாவது, கத்தரும் அங்கீகரிக்க மறுக்கிறது, ஓமனும் அங்கீகரிக்க மறுக்கிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு இதிலும் மாபெரும் தோல்வி. இப்போ எந்த நடைமுறையும் நடத்தாமல் இதையெல்லாம் கொண்டு போய் அமெரிக்க அதிபர் எப்படி நான் வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஷாஹின் 136 தாக்குதலில்
கடைசி செய்தி, பஹ்ரைன் பற்றி எரிகிறது கடற்படை 5வது ஃப்ளீட். அதே போன்று டெஸ்ட்ராயரர், நிறைய கப்பல்களை நாங்கள் ஏவுகணைகளை அளித்ததாக சொன்னாலும் தற்போது யுஎஸ்எஸ் பிலிப்பைனி, கதர் மற்றும் நூர் ஆன்டிஷிப் மிசைல் மூலம் பின்புறமாக அந்த கப்பலில் டெஸ்ட்ராயர் தாக்கப்பட்டு பெரும் சேதாரம். ஆளில்லாத விமானங்கள் மற்றும் F-Series அல்லாமல் மற்றொரு விமானமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இப்பொழுது முஜிதபா கடைசி வரை போர், IRGC கடைசி வரை போர். அமெரிக்கா சிக்குப்பட்டு கொண்டு தங்களை தற்காத்து கொள்ள போரிட்டோம் என்று சொல்லிய நிலையில் உலகத்தில் இப்போது பயங்கர கொதிநிலை, பெட்ரோல் விலை, குரூட் விலை எல்லாம் ஏறி கொண்டே செல்கின்றது. ரொம்ப காலத்துக்கு அமெரிக்காவால் இதை சமாளிக்க முடியாது. ஈரானுக்கு ஒன்றுமில்லை, ஈரான் இப்பொழுது வலிமையாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த முடிவுகள் அமெரிக்காவுக்கு ஒரு அவமானம் தரும் முடிவாகவும், இஸ்ரேலுக்கு எந்த காலத்திலும் இனி மக்களை கொலை செய்வதற்கு ஏதுவான காலமாக அமையாது என்பதுதான் எனது பார்வை. நாளைக்கு இதே மாதிரி இன்றைய நள்ளிரவுக்குள் வரும் செய்திகளை காலை தருகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.